கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் எவ்ரிபாடி. திருக்குறள்ல இருக்கிற எசன்ஸ் புரிஞ்சுக்கணும்ட்டு, அது போல கொஞ்சம் கொஞ்சமா திருக்குறளை படிக்கிறதுக்கும் கத்துக்கணும்ட்டு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ள வந்ததுன்னா, வர ஆரம்பிச்சிடுதுன்னா, I'll feel my efforts are vindicated. My personal experience is, the more I read திருக்குறள், புது புது அர்த்தங்கள், புது புது இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மனசுல வந்துட்டே இருக்குது. I am sure you will experience the same in due course of time. Let's go further. திருக்குறள் இருக்கிற மெயின் 2 டிவிஷன், அறத்துப்பால் அண்ட் பொருட்பால், நம்ம எல்லா அதிகாரம் பார்க்க போறோம். அதுல முதல்ல எடுத்துட்டு இருக்கிறது அறத்துப்பால், எத்திக்கல் மாரல் வேல்யூஸ். அப்போ அற வழியில் ரைச்சியஸ் வேலை எப்படி இருக்கிறது சொல்லி திருவள்ளுவர் வழி காமிச்சு கொடுக்க போறாரு. அதனால நடந்த என்ன நன்மை, அதை மீறினா அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் பற்றி சொல்லுவார். அறத்துப்பாலில் முதல் செக்ஷன் பாயிரம், இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் 4 அதிகாரம். அதில் நம்ம ஒரு அதிகாரம், முதல் அதிகாரம் பார்த்தோம், கடவுள் வாழ்த்து, கடவுள் த சூப்பர் பவர். அதில் முதல்ல சொன்னார், நம்பிக்கை வேணும், அப்சல்யூட் ஃபெய்த். வென் வி ஹாவ் த அப்சல்யூட் ஃபெய்த், தப்பு தண்டா பண்ணும்போது மனசுக்குள்ள தயக்கம் வரும், ஹெசிடேஷன் வரும். ஸோ வி வில் ஸ்டே இன் த ரைட் பாத். ரெண்டாவது அவர் சொன்னது ஹியூமிலிட்டி, பணிவு. மனசில் பணிவு ஜாஸ்தி இருக்கும்போது ஆரகன்ஸ் குறைவாக இருக்கும். மெனி டைம்ஸ் வி டென் டு வயலேட் த லே டவுன் நார்ம்ஸ், ஆரகன்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது தான். மூணாவது அவர் சொன்னது புலனடக்கம், மாஸ்டரி ஓவர் த சென்சஸ். வாழ்க்கையில் வர நிறைய ப்ராப்ளம் கண்ணு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் போக விட்டுட்டு, காதுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கேட்குற மாதிரி, அண்ட் நாக்குக்கு சுவைக்க தோணுறதெல்லாம் சுவைக்க விட்டதுன்னா ப்ராப்ளம் வருது. அது கண்ட்ரோல் த்ரூ த மைண்ட், புலனடக்கம் மன அடக்கத்தினால. அப்போ இந்த மெடிடேஷன் எல்லாம் சொல்றது பிரைமர்லி ஃபார் ஃபோக்கஸிங் த மைண்ட் இன் டு த ரைட் வே instead of allowing it to stray off in the wrong way. அப்புறம் 4வது அவர் சொன்னது கோள் பொறி 2ஆ பிரிக்கிறாரு. the external parts of physical parts of eyes, ears, tongue etc. அது கோள். பொறிங்கிறது the faculty of seeing, the faculty of hearing, the power to hear, power to see etc. அப்போ உயிரோடு இருக்கிற நமக்கும் உயிரில்லாத உடம்புக்கும் கண்ணுக்காது மூக்கு பிசிக்கல் பார்ட் 2 காமனாக இருக்கு. ஆனால் வாட் டிஃபரன்ஷியேட்ஸ் அஸ் ஃப்ரம் அ டெட் பாடி இஸ் அவர் எபிலிட்டி டு ஹியர், எபிலிட்டி டு see, எபிலிட்டி டு டேஸ்ட் எட்ஸெட்ரா. அப்போ திருவள்ளுவர் சேஸ் we should use these faculties in the right way, focusing on the right path. So these are the 4 ways he brings in the concept of கடவுள் or the super power to keep us in the right path. மேல போகலாம். உலகத்துல அறநெறி இருக்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்ற செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் மழை நீர். அதிகாரம் 2, வான் சிறப்பு, the glory or excellence of rain. அது சரி, மழை வருதுக்கும் அறநெறிக்கும் என்ன தொடர்பு கேட்டதுன்னா அதுக்கு விடை இந்த குறள்ல வருது. திருவள்ளுவர் சொல்றார், மழை இல்லைன்னா பயிர் வளராது, பயிர் இல்லைன்னா உணவு கிடைக்காது, உணவு இல்லைன்னா நாட்டில் பசி பஞ்சம் தான் இருக்கும். no rains, no crops and no agriculture, no food, only prevalence of hunger. அதுக்கப்புறம் பசின்னு வந்துடுத்துன்னா, பஞ்சம் வறட்சியெல்லாம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அறம் பற்றி பேசுறதுக்கு சான்ஸே இல்லை. குறளை பார்க்கலாம்.
விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. குறள் எண் 13. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பசிங்கிறது ஹங்கர். உள்நின்று உடற்றும், அப்போ இட் வில் பிளே ஹேவக். எப்போ? விண் இன்று பொய்ப்பின், if the rainwater fails us today, வியனுலகத்து அப்படின்னா the vast earth, விரிநீர், it's full of ocean water but not a drop to drink nor use for cultivation. அந்த மாதிரி உலகத்துல அவ்வளோ தண்ணி இருந்தும் பயன் இல்லாமல் இருக்கிற இடத்துல மழை நீர்னு ஒன்று இல்லைன்னு சொன்னதுன்னா அப்போ பசி பஞ்சம் வாட்டி வதைக்கும். அதுக்கப்புறம் அறம் பற்றி பேசுறதுக்கு ஏது இடம்? அதுதான் அருமையாக சொல்லியிருக்காரு இந்த குறளில். புக்கில் சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். விளக்கம்: கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழை நீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். Explanation in English: if rains fail, hunger will dominate and cause immense distress to this spacious world surrounded by ocean water. That is the importance of rainwater. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஸோ மழையோட அருமை தெரிஞ்சுக்கணும். இந்த குறள்ல அருமையா சொல்லியிருக்கு. மழை நீர் வராம பொய்த்துடுத்துன்னா எப்படி பசி பஞ்சம் வாழ்க்கையே கெட்டு போயிடும் சொல்லி போன குறள்ல சொன்னார். சரி, அப்படி கெட்டு போயிடுச்சுன்னா அது திரும்பியும் தூக்கி விடுறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கு? அதை தான் இந்த குறள்ல சொல்றார். குறளை பார்ப்போம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அந்த மீட்டருக்காக கெடுப்பதும் எடுப்பதும் போட்டிருக்கு. அப்போ கெடுப்பதுங்கிறது டு டெஸ்ட்ராய். மழை இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். கெட்டார், அந்த மாதிரி கெட்டு போனவங்களுக்கு, the people who have been destroyed, சார்வாய் in support of them, மற்றாங்கே எடுப்பதும் to lift them up again, எல்லாம் மழை. It's only possible or it's in the powers of only rain. அப்ப மழை வரலன்னு சொன்னா வாழ்க்கை கெட்டு போகும். வேற என்ன இருந்ததுனாலும், பணம் இருந்ததுனாலும், பவர் இருந்ததுனாலும் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அதிலிருந்து நம்மளை லிஃப்ட் பண்றதுக்கு, டு லிஃப்ட் த ஹியூமனிட்டி அப் பேக் டு த நார்மல் பொசிஷன், அந்த பவர் ஒன்லி வித் த ரெயின். ஸோ திருவள்ளுவர் categorically says the power of rain to destroy as well as the power of rain to restore life into prosperity. From poverty to prosperity, it's only with the rains. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். Explanation in English: rain by its absence ruins men, and by its existence it restores their livelihood. So அந்த மாதிரி ஆக்குவதற்கும் பவர் இருக்கு, அழிப்பதற்கும் பவர் இருக்கு ரெயின் கிட்ட. So we must realize the importance of rain and the rainwater. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. So the importance of rain, it's re-emphasized
in different perspective. அடுத்த குறளுக்கு போகலாம். ஸோ மழை வரலன்னா எப்படி உலகத்தில் பசி வரும் அண்ட் அந்த கஷ்டத்திலிருந்து திரும்பி தூக்கி விடுறதுக்கு இருக்கிற பவர்ஃபுல் ஒரே ஏஜென்சி அதே மழை தான் பார்த்தோம். சரி, மழை வரலன்னா வேற என்ன இஃபெக்ட்ஸ் வரும், கான்சிக்வன்சஸ், அதுதான் அடுத்த குறளில் சொல்கிறார். வாழ்க்கையில் அந்த அறநெறியில் இருக்கிற வேண்டிய இதெல்லாம் கெட்டு போயிடும் சொல்லி அடுத்த குறளில் வருது. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். குறள் எண் 19. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். தானம்ங்கிறது இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கிற பெனவலன்ஸ். தவம்ங்கிறது ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், த மெடிடேஷன் பெனன்ஸ் which an individual does. அந்த தானம் தவம் இரண்டும், அந்த ரெண்டுமே, the two of both of them, தங்கா, it's not possible. எப்போ not possible? வியனுலகம் வானம் வழங்காதெனின். The skies do not bless us with the rains. அப்போ தானம் தவம் கொஸ்டினே இல்லை. அறம்ங்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாமல் போயிடும். அதனால ரெயின் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி மஸ்ட் ரியலைஸ், அப்ரிஷியேட் அண்ட் டேக் மெஷர்ஸ் டு ப்ரிசர்வ் தட் ப்ரெஷியஸ் வாட்டர். புக்கில் சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். விளக்கம்: இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்கலாகும். தடங்கல்னா ஹிண்ட்ரன்ஸ். பேருலகுங்கிறது த வாஸ்ட் யூனிவர்ஸ், எர்த். இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்: if rainfall does not happen, benevolence and penance will disappear from this vast universe. So தானமாவது தர்மமாவது சொல்லுவாங்க மழை இல்லைன்னா பசி வந்துடுச்சுன்னா. அதுதான் இந்த குறளில் சொல்லப்பட்டிருக்கு. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். அதனால உலகத்தில் அறநெறி இருக்கணும்னா மழை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மழை நீர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். அடுத்த குறள் பார்க்கலாம். உலகத்தில் உயிர்களெல்லாம் வாழறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட்ஸ் இஸ் வாட்டர். அப்போ இந்த தண்ணி உலகத்துக்கு எவ்வளோ அவசியமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இஸ் வித் த ரெயின்ஸ் டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிசிப்ளின் ஆர் அறம். அதுதான் அடுத்த குறளில் திருவள்ளுவர் சொல்றாரு. குறளை பார்க்கலாம். நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. ஒழுக்குங்கிறது ஒழுக்கம், த டிசிப்ளின் ஆர் த அறநெறி ஆர் த தார்மிக் வேஸ் ஆர் ரைச்சியஸ் லைஃப். நீரின்று அமையாது உலகு. நீருங்கிறது வாட்டர். For sustenance of life in this world, water is utmost important. And அது மாதிரி வானின்று அமையாது ஒழுக்கு. மழை நீர் வரலன்னா வான்கிறது the sky, the rains from the sky, அது இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் டிசிப்ளின் ஆர் அறம் இருக்க முடியாது. பிகாஸ் நம்ம பார்த்த முதலியே மழை நீர் இல்லைன்னு சொன்னால் பயிர் வளராது, உணவு இருக்காது, பசி பஞ்சம் எல்லாம் பார்த்துட்டோம். யார் யாருக்குங்கிறது whoever it is. அப்போ உலகத்தில் யாருக்குமே நீர் இல்லாமல் உலகம் இருக்காது.
அந்த நீரை கொடுக்கறதும் வானம் தான், மழை நீர். அது தவிர லைஃப் சஸ்டனன்ஸை தவிர ஒழுக்கம் சஸ்டனன்ஸ் ஆல்சோ ரெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்றது இந்த குறள்ல. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். விளக்கம்: உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கம் கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். இன்றியமையாமைங்கிறது இன்எவிட்டபிலிட்டி. ஒழுக்கம் கிடக்கூடும், டிசிப்ளின், ரைச்சியஸ்னஸ் எல்லாம் கெட்டு போயிடும். இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்: the world cannot survive without water. As a corollary, good conduct and virtues are not possible without rainfall. So the rain has got multiple consequences: absence of rain and the presence of rain, sustenance of life and sustenance of olukam, etc. depend on the rain to a large extent. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். நீரின்று அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இதுல மழை வரலன்னா எப்படி பசி பஞ்சம் அறம் கெட்டு போயிடும் சொல்லி பார்த்தோம். அது மாதிரி கெட்டவங்களை திரும்பி தூக்கி விடுறதும் அதே மழை தான், when it comes back சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது rain water is very important, so we should not abuse rain water and we should go around to measures storing the water and preventing the rainwater going into the ocean wastefully or leading to floods as we had seen in the recent past. So மழை நீரோடு அருமை தெரியணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். That's what it says. We will see மூணாவது அதிகாரம் அடுத்த செஷன்ல. Take care everybody. வணக்கம். கற்றதனாலாய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின்